இந்த உலகத்திலேயே யாருக்குமே கிடைக்காத ஒரு மதர்ன்லா எனக்கு கிடச்சிருக்காங்க. அப்படி ஒருத்தவங்கள நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அப்போ எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்னே தெரியாது. அவங்கள நான் எப்படி என் வாழ்க்கைக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுகி சங்கர். ஐ எம் அ ரிலேஷன்ஷிப் கோச், மெடிடேஷன் கோச் அண்ட் EFT தெரபிஸ்ட். ஸோ எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட இருந்த ப்ராப்ளம்னால தான் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனே இன்ட்ரொடியூஸ் ஆச்சு. சரிங்களா? ஸோ பிஃபோர் தட் பார்த்திங்கன்னா, நான் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்னோட கொலீக்ஸ் என்கிட்ட இந்த ஒர்க் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, கல்யாணம்னு ஒன்று ஆனால் கண்டிப்பாக வேலைக்கு மட்டும் போகக்கூடாது, குழந்தைங்களையும் ஹஸ்பண்டையும் மட்டும் நல்ல விதமாக பார்த்துக்குவோம், அதுவே போதும் எனக்கு அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். அப்போது ஒரு நாள் பூரா நான் யார் கூட இருக்க வேண்டியது வரும்? கண்டிப்பாக மதரின்லா கூட தான் இருக்கணும். அப்போது அப்படிப்பட்டவங்க எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா? அதனால் நான் என்ன ஒரே ஒரு இன்டென்ஷன் மட்டும் செட் பண்ணிக்கிட்டேன். என்ன இன்டென்ஷன்னா, எனக்கு கல்யாணம் ஆனால் என்ன பொண்ணு மாதிரி பார்த்துக்கிற ஒரு மதரின்லா தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற இன்டென்ஷனை நானே என் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நான் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன், அவங்களும் என்னை பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ மேரேஜ் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் நான் அவங்கள அம்மான்னு கூப்பிடுறேன்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. பட் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. இந்த பொண்ணு நடிக்குது அப்படியெல்லாம் சொல்ல தான் செஞ்சாங்க. பட் நான் அது எதையும் பொருட்படுத்தலை. அவங்களும் அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என்னோடய டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, என்னோடய ஹெல்த் கண்டிஷன்னாலையும் என்னோடய பையனோட ஹெல்த்துக்காகவும் என்னோடய மதரின்லா தான் என்னை அந்த ஃபர்ஸ்ட் 45 days பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே, அதாவது நமக்கு குழந்தை பிறந்த அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பொண்ணுங்களுக்கு அவங்க அம்மா தான் கூட இருந்து பார்த்துக்குவாங்க. அம்மா சரியாக கவனிச்சிக்காதவங்களையும் எனக்கு தெரியும். மேபி அவங்களோட ஹெல்த் ரீசன்ஸாக இருக்கலாம். பட் ஒரு சிலருக்கு அவங்க வீட்டில் இருக்க பையனை பிடிக்கும், ஆனால் அந்த பொண்ணை பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு நிறைய லவ் காட்டவே மாட்டாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஈவன் தோ அவங்களுக்கு குழந்தைய பிறந்திருந்தாலும் கூட அவங்க மேலே பெருசாக கேர் காட்டவே மாட்டாங்க. சரிங்களா? பட் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா தான் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? பட் என்னை என் மதரின்லா பார்த்துக்கிட்டது தான் என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம்னு நான் நினப்பேன். அந்த 45 days அவங்க நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்கலாம், அம்மா கவனிப்புன்னு ஒவ்வொரு டைமும் பிளேட்டில் சாதத்தை வச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு நான் எவ்வளவு நன்றி உணர்ச்சியோடு இருந்தாலும் பத்தாது. அதை நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனாலும் தெரியாது. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் நிறைய டைம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக இதுக்கு மேலே முடியாதுன்னு பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் எனக்கு நிறைய எமோஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறக்காக தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி பேசிகிட்ருக்கேன். பட் இப்போயும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, கல்யாணம்னாலே பிரச்சனை, மதரின்லானாலே மோசமாக தான். நீங்கள் நிறைய சிறகடிக்க ஆசை அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சரிங்களா? இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்ல மனுஷங்க இருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்மளோட கவனம் அந்த விஷயங்கள் மேலே இருக்காங்கிறது தெரியல எனக்கு. அப்போது நம்மளோட கவனம் மொத்தமும் தப்பாக இருக்கிற விஷயங்கள்லையும் தவறான விஷயங்கள்லையும் இருக்கும்போது என்னென்னா, நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நமக்கு வாழ்க்கை மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்போது நான் என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கணும்னு ஒரே ஒரு ஆசை தான் பட்டேன். சரிங்களா? அந்த ஒரு ஆசை தான் எனக்கு நிறைய புது புது விஷயங்களை என் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் அதை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, இப்போ தான் எல்லா ப்ராக்ரெஸ்லாம் ஆகிட்டுருக்குன்னா, இப்போ இருந்தே உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற நல்ல உறவுகளுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. நிறைய அஃபர்மேஷன் கேளுங்க. என்னோடய சேனல்லையும் இருக்குது, இல்லை நீங்கள் வேறு உங்களுக்கு எங்கே பிடிச்சாலும் கேட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சு, நான் இப்படி என் மதரின்லா கூட ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, இல்லை
அவங்கனால தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற பாண்டிங்கே சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க உங்களோட கற்பனை மட்டும்தான். நீங்கள் நினச்சா கண்டிப்பாக இதை மாற்ற முடியும். அதுதான் ஹீல் யுவர் ரிலேஷன்ஷிப்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் நினச்சாலும் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை நன்றி எழுத கற்றுக்கிறது தான். நன்றி எழுதுறதுனால மட்டுமே நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்ற முடியும். இன்னும் உங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்னா தயவு செஞ்சு இப்படி ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உங்களுக்கான மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு பார்ட்னரை மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரு என்டையர் ஃபேமிலியவே மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் என்னோடய சிஸ்டர்லாவையும் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு, தேவையில்லாத நிறைய விஷயங்களை உள்ளே டம்ப் பண்ணிட்டேன், பட் என்னோடய ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணியே ஆகணும், என் மாமியார் தான் என் ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு இருக்கிற ப்ராப்ளம்க்கெலாம் காரணம்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக அவங்க காரணம் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸ் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் ஹீல் பண்ணுறப்போ மட்டும்தான் உங்களால் ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பை உங்களோட ஹஸ்பண்ட் கூடயா இருக்கட்டும் இல்லை மற்றவங்களோடையா இருக்கட்டும் உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு வாழ முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் முதல்ல கற்றுக்க வேண்டிய விஷயம் நன்றி எழுதுறது தான். அஃபர்மேஷன் கேட்கலாம். இதில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வேறு யாராவது மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.